Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் மீண்டும் இந்த காலையிலே இந்த தியானங்கள் வழியாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I thank God for giving us grace to see you again through this devotion this morning. கர்த்தர் தாமே இந்த நாளும் நம்மோடு இடைப்படுவாராக, நம்மோடு பேசுவாராக. அவருடைய தயவுள்ள சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தயவாக நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பாராக. Even today the Lord may minister to us, He speak with us, and He may fulfill His purpose through us. இந்த நாளிலேயும் 180 நாட்களில் நீதிமொழிகள் புஸ்தகத்தை தியானிக்கிற தியானத்தினுடைய 178வது நாளுக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். Today we have entered devotion number 178 among 180 devotions from Proverbs. இம்மட்டும் கிருபையும் தயவையும் பாராட்டின தேவன் இந்த நாளும் நமக்கு வேண்டிய கிருபைகளை அளித்து தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. The Lord who has rendered His grace and mercy so far will also render His mercy and grace even today and minister to us. ஜெபத்தோடு அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். Let us seek His face with a prayer. நன்றி ஆண்டவரே, குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உம் சேவைக்கா என்னை தருகிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போ, உம் சேவைக்கா என்னை தருகிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போ, உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே
அப்பா, Yes, Father. எங்களை உருவாக்கும். Mold us, Lord. உம்முடைய சித்தம் செய்ய நாங்கள் விரும்புகிறோம். Lord, we desire to do your will, Lord. உம் சித்தத்தை அறிய உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வாஞ்சிக்கிறோம். Lord, we desire to do your will and hear your voice, Lord. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறிந்து செய்ய உம் சத்தத்தை எங்கள் நடுவிலே தொனிக்க பண்ணும் ஆண்டவரே. Lord, make your voice hear amidst us that we may understand, know and do your will, Lord. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. Lord, teach us to do that pleases you, Lord. இன்றைக்கும் நல்ல போதகராக எங்கள் நடுவில் நீர் இறங்கி வாரும். Even today, come amidst us as a good teacher, Lord. உம்முடைய விருப்பத்தை எங்கள் இருதயங்கள் அறிந்து கொள்ள கிருபை தாரும். Give us grace that our hearts may understand your desire, Lord. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும் அப்பா. Lord, reveal the wonders of your word, Lord. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும். Glorify your name alone. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. May God bless you. May God be with you. இந்த நாளிலேயும் நாம் தொடர்ந்து நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் நம்முடைய தியானத்தை தொடரலாம். Even today, let us continue our devotion from book of Proverbs. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனம். Proverbs chapter 8 verse 32. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 33ஆம் வசனம். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். Now therefore listen to me, my children, for blessed are those who keep my ways. Verse 33. Hear instruction and be wise, and do not disdain it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. 32ஆம் வசனத்துல செவி கொடுங்கள். Verse 32 we read, listen to me. 33ஆம் வசனத்துல புத்தியை கேளுங்கள். In verse 33 we read, hear instruction. 34ஆம் வசனத்துல செவி கொடுக்கிற மனுஷன் அப்படின்ற வார்த்தை இருக்கிறது. And verse 34 we read, blessed is the man that heareth me. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த செவி கொடுத்தலை பற்றி நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 தியானங்களை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். So we have almost meditated 3 devotions on this listening. நான் அதை விட்டு விடலாம், அது போதும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் அதிகாலை எழும்பி தியானத்தில் உட்கார்ந்த காலையிலேயே கர்த்தர் அதிலிருந்து திரும்ப திரும்ப என்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. So I just want to stop with that. I want to move on to the next one. But whenever I sit for meditation in the early morning, the Lord is again and again speaking with me with the same scripture முதலாவது passage. நாம என்ன கவனித்தோம்னு சொன்னா, செவி கொடுத்தலின் பாக்கியம் என்ன என்று கவனித்தோம். So first we learned what is the blessedness of listening like children. செவி கொடுத்தலின் பாக்கியம், The blessedness of listening. முதலாவது பாக்கியம் என்னன்னு சொன்னா, செவி கொடுத்த ஒரு பிள்ளையாய் ஒருவன் இருப்பானானால் அவன் தேவனோடு ஒரு நல்ல உறவை அவன் கட்டிக்கொள்வதற்கு அந்த செவி கொடுத்தல் ஒரு ஆதாரமாக மாறுகிறது. So number 1, listening like children builds the premise of relationship. இரண்டாவது, செவி கொடுக்கிற பிள்ளையின் பாக்கியம் என்னவென்றால் அவனுக்குள்ளே நற்குணம் இருக்கிறது என்பது விளங்குகிறது. Number 2, listening like children proves fine character. மூன்றாவது, ஒரு பிள்ளை தன் தகப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் அவன் தன்னுடைய வருங்காலத்திற்கு தன்னை ஆயத்தமாக்கி கொள்ளுகிறான் என்கிற பாக்கியத்தை அடைகிறான். Number 3, listening like children prepares for the future. நம்ம இரண்டாவது கவனித்தோம், செவி கொடுத்தலின் பாக்கியம் மாத்திரமல்ல, எப்படி நாம் செவி கொடுத்தல்லையும் எச்சரிப்பாகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கவனித்தோம். And next we also learned the 3 ways to be careful of what we are listening. யாரை யாருக்கு வேண்டுமானாலும் செவி கொடுக்கணும், யார் சொல்றதையும் கேட்கணும் அப்படின்னு இல்லாம நம்ம கேட்கிறதில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று கவனித்தோம். So it's not that you can listen to whomever you want, whatever you want, but we should be very careful of what and whom we are listening to. தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கும்படி தேவன் சில மனிதர்களை பயன்படுத்துகிறார். The Lord uses certain people that we might listen the voice of God through them. அந்த தகப்பனுடைய ஸ்தானத்தை சிலர் எடுக்கிறார்கள். Some people take the position of a father. அல்லது தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். The Lord sometimes gives them the position. முதலாவது மாம்ச பிரகாரமான தகப்பனாக சிலர் இருக்கிறார்கள். So one is the biological fathers whom we have. இரண்டாவது, சில நண்பர்கள் வாயிலாக நமக்கு தகப்பனுடைய ஆலோசனை வந்து சேரும். Sometimes the counsel of a father will also come to us through certain friends. மூன்றாவது, தேவனுடைய ஊழியர்களாக, ஒரு மேய்ப்பனாக, ஒரு தீர்க்கதரிசியாக,
கர்த்தருடைய பட்சத்திலிருந்து பேசுகிற ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து ஆலோசனை வரும். And also we will also receive the counsel in the position of a father through the servant of God, through prophets, through preachers, where the Lord speaks to them. அவங்க மாம்ச பிரகாரமான தகப்பனா இருந்தாலும் சரி, நண்பனா இருந்தாலும் சரி, தேவ ஊழியர்களா இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாரிடத்திலிருந்து வருகிற சத்தத்தை செவி கொடுக்கறதுல கூட கவனம் இருக்கணும். No matter whether they might be a biological father, your friends, or it might be a servant of God or a pastor who gives or in the position of a father, but we should be very careful of what we are listening to. எபேசியர் 6:1 படித்தோம், பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. ஆனா எப்படி கீழ்ப்படிங்கன்னா கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க, அதுதான் நியாயம். So we read in Ephesians 6:1, children obey your parents, but you have to obey your parents in the Lord, for that is right. கர்த்தருக்குள்ள இல்லாத ஆலோசனைகள் வருகிறதே நம்ம செவி கொடுக்கணும்ன்ற உத்தரவாதமோ கட்டாயமோ நம்ம மேல இல்ல. So it is not necessary, or we don't have the responsibility to listen to the counsels that comes from the parents who are not in the Lord. அப்போ செவி கொடுத்தல்ல ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றதுல 3 காரியம் பேசினேன். So here I also spoke about 3 things to be careful of what we are listening. முதலாவது கவனித்தோம், செவி கொடுக்கும்போது நம்மகிட்ட யார் போதிக்கிறாங்களோ பேசுறாங்களோ அவர்கள் நேர்மையானவர்களாக அல்லது அவர்களுடைய வார்த்தைகள் உண்மை உள்ளதா இருக்கிறதா, சத்தியம் உள்ளதா இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். So first we have to listen when the content of the preaching is genuine. அது கர்த்தருடைய வார்த்தை சார்ந்து இருக்கிறதா, whether it is in accordance with the word of God. இரண்டாவது, நமக்கு எதிராக நமக்கு நேராக வருகிற வார்த்தை கொண்டு வருகிற அந்த பாத்திரம் அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய குணம் அல்லது அவருடைய வாழ்க்கையின் தரம் நல்ல தரமா இருக்கிறதா. Number 2, you have to listen when the conduct of the preacher, no matter whoever it might be, but the conduct of the preacher should be genuine. மூன்றாவது, நாம யாரோ ஒருத்தர் வந்து செவி கொடுக்கிறோம் அப்படின்னு கேட்டா அவர்கள் அன்பினால் சொல்லுகிறார்களா அல்லது ஏதாவது ஆதாயத்துக்காக சொல்லுகிறார்களா. Number 3, you have to listen when the concern of the preacher is genuine, whether they are saying it out of love or saying it for say a personal gain. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நேற்றைக்கு உங்களோடு பேசும்போது இந்த செவி கொடுத்தலை பற்றி பேசும்பொழுது செவி கொடுக்கிற விதத்திலேயும் நமக்கு இருக்க வேண்டிய 3 விதமான வழக்கங்கள், நல்ல பழக்கங்கள், செவி கொடுக்கிற பழக்கம் எப்படி இருக்கணும் என்று கவனித்தோம். So yesterday when we spoke about this listening, we also learned about 3 good listening practices that we should have. இந்த முதலாவது சொன்னேன், செவி கொடுக்கும்போது வாஞ்சையோடு செவி கொடுக்கணும். Number 1, I told you we have to listen with passion. இரண்டாவது, பொறுமையோடு செவி கொடுக்கணும். Number 2, listen with patience. மூன்றாவது, இருதயத்தில் சுத்தத்தோடு நாம் செவி கொடுக்கணும். Number 3, listen with purity in heart. அப்பொழுது நாம் செவி கொடுத்தல் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். And only then this listening will be a blessing to us. இன்றைக்கு இந்த செவி கொடுத்தலை பற்றி இன்னொரு காரியத்தை கர்த்தர் என் மனதில் ரொம்ப அழுத்தினார். அதிகாலை எழும்பின உடனே எனக்கு அழுத்தினார். So today also the Lord pressed something more about this listening in this chapter. இந்த செவி கொடுத்தலை பற்றி நீங்க அந்த 8ஆம் வசனம் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. If you read Proverbs 8:32, ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். Now therefore listen to me, my children. என்னுடைய பிள்ளைகளே, பிள்ளைகளே. அப்போ நம்மளை தேவன் செவி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட நிலையில தான் நம்மளை செவி கொடுக்கும்படி தேவன் சொல்லுகிறார். So here it says my children. It means that when the Lord wants us to listen, he wants to listen us in a certain state. ஒரு from a particular standpoint, from a particular position, from a particular capacity. ஆண்டவர் சத்தம் வருது எல்லாரும் கேளுங்க கேளுங்கன்னு சொல்லல, நம்மளை ஒரு குறிப்பிட்ட நிலையில வைத்து அந்த நிலையில நம்ம செவி கொடுக்கணும்னு விரும்புறாரு. So the Lord doesn't want us to listen as the voice comes, but the Lord wants us to set us in a standpoint and then listen to him. From a capacity. நமக்கு ஆண்டவர் சில தன்மைகள், சில ஸ்தானங்களிலிருந்து நம்ம கேட்கணும். So the Lord wants us to listen from certain capacity and certain positions. இன்றைக்கு வேதத்திலிருந்து உங்களுக்கு கர்த்தர் பேசும்போது நாம எப்படிப்பட்ட நிலைகளிலே இருந்து நாம கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் உங்களோட பேச போறேன். So today when the Lord speaks to us, in what standpoints or capacity we have to listen to him and how we are supposed to listen to him. இன்றைக்கு என்னுடைய தியானத்துக்கு நான் கொடுத்த தலைப்பு
செவி கொடுத்தலும் உறவும் என்ற தலைப்பில் உங்களோட பேச போறேன். Today, the title of the devotion is Listening and Relationship. எந்த ஒரு உறவின் அடிப்படையில் நம்ம செவி கொடுக்கிறோம்? So, on what basis of relationship do we listen? அப்போ இன்றைக்கு வேதத்தில் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட போறது, தேவன் நம்மகிட்ட பேசும்போது நம்ம செவி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கும் போது 3 உறவின் நிலைகளில் நம்மகிட்ட பேசி நாம அதன் அடிப்படையில் நம்ம அவருக்கு செவி கொடுக்கணும்னு விரும்புறாரு. So today, when the Lord speaks to us, He always expects us to stand in 3 relationship standpoints and listen to Him. முதலாவது ஒரு உறவினுடைய அடிப்படை இருக்கிறது. அதன் அடிப்படையிலே அந்த ஸ்தானத்தில் இருந்து நம்ம செவி கொடுக்கணும்னு விரும்புறாரு. So the first one, there is a standpoint or a position from where the Lord wants us to listen to Him. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Come to Exodus chapter 4. 4ஆம் அதிகாரத்தினுடைய 10 முதல் 16 வசனங்களை நீங்க கவனிங்க. அதுல நான் ஒரு சில வசனங்களை சுட்டி காட்டுறேன். So you can notice from verses 10 to 16, I want to highlight few verses there. நீங்கள் 12ஆம் வசனத்தை பாருங்க. Look at verse 12. அங்கே ஆண்டவர் மோசேட்ட பேசுற வார்த்தையை பாருங்க. Look at the words of God to Moses. யாத்ராகமம் 4:12. Exodus 4:12. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். Now therefore go, and I will be with your mouth and teach you what you shall say. 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்துக்கு இப்ப வாங்க. Verses 15 and 16 now. நீ அவனோடே பேசி, அவனோடேனா ஆரோனோடே பேசி, அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். Now you shall speak to him, that is Aaron, and put the words in his mouth, and I will be with your mouth and with his mouth, and I will teach you what you shall do. முதல்ல போதிப்பேன் சொல்றாரு. First he says, I will teach you. இரண்டாவது சொல்லுகிறார் உணர்த்துவேன். Then he says, I will speak to you. 16ஆம் வசனம் பாருங்க. Verse 16. அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாயிருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். So he shall be your spokesman to the people, and he himself shall be as a mouth for you, and you shall be to him as God. அதுல முக்கியமான வார்த்தை, இங்கிலீஷ்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கு. அந்த தமிழ்ல அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்ட வேர்டு ஸ்போக்ஸ்மேன் அப்படின்ற வார்த்தை இருக்கு. Here in English the word spokesman is used here. உண்மையில தேவனுடைய திட்டம் என்னன்னா, ஆரோனை நடுவுல கொண்டு வரணும் அவசியம் இல்ல. The true plan of God is that he did not bring this Aaron in between. ஏன் தேவன் ஆரோனை கொண்டு வந்தார் அப்படினு கேட்டா, why did the Lord bring Aaron in between? 12ஆம் மன்னித்துக் கொள்ளுங்கள் 10ஆம் வசனத்தை பாருங்க. Look at verse 10. மோசே கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். Then Moses said to the Lord, O my Lord, I am not eloquent, neither before nor since you have spoken to your servant, but I am slow of speech and slow of tongue. நான் வாக்கு வல்லவன் இல்ல, திக்குவாயும் மந்த நாவு உள்ளவன் மோசே தன்னை பற்றி குறை சொல்றாரு. So here Moses says ill about himself, that he is not eloquent and he is slow of speech and slow of tongue. அப்ப கர்த்தர் அவன்ட்ட பேசுறார் பாருங்க 11ஆம் வசனத்துல. In verse 11 the Lord speaks to him. மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? He says, who has made man's mouth, or who makes the mute, the deaf, the seeing, or the blind? Have not I the Lord? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொன்னார். Now therefore go, and I will be with your mouth and teach you what you shall say. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு வாக்கு வல்லமை இல்லாம இருக்கலாம், நீ திக்குவாயா இருக்கலாம், மந்தனாவா இருக்கலாம், எல்லாரையும் நான் தான் உருவாக்கினேன், அந்த வாயை நான் பயன்படுத்தி நான் உன்னோடு இருந்து பேசுவேன்பான்னு சொன்னாரு. The Lord says, you may not be eloquent, you might be slow of speech, you might have a stammering tongue, but still I the one who created everyone, therefore you go, and I will use you and your mouth to speak to him. இவ்வளவு சொன்ன பிறகும் 13ஆம் வசனத்துல பாருங்க. Even after saying all this, look at verse 13. மோசே கர்த்தரை பார்த்து சொல்லுகிறாரு, Moses said unto the Lord, ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்று சொன்னானா. Oh my Lord, please send by the hand of whomever else you may send. 14ஆம் வசனம் ஆரம்பிக்குது. இதை கேட்ட உடனே கர்த்தர் கோபம் மூண்டவர் ஆகினார்னு பாட்டிருக்கு. Verse 14 we read, so the anger of the Lord was kindled against Moses. இப்பதான் கர்த்தர் சொல்றாரு, சரி நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்கவும் மாட்டேங்கிற, நம்பவும் மாட்டேங்கிற, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஆரோனை உனக்கு எதிராக சந்திக்க வர பண்றேன். நான் அவனை என்ன பண்ணுவேன்னா, இந்த ஜனங்கள்கிட்ட பேசுறதுக்கு அவனை உன்னுடைய
ஸ்தானத்துல நின்று பேசுறதுக்கு அவனை பயன்படுத்துவேன்னு சொல்றாரு. So only then the Lord says, see, you're not going to believe me anyway. Therefore now I'll send you Aaron, whom you shall meet on your way, and he will be a spokesperson to people on your behalf. உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரிஜினலா தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து ஜனங்கள்கிட்ட பேசுறதுக்கு தேவன் நியமித்தது வந்து மோசே தான். So originally it was Moses who was appointed by God in the place of God to speak to people. இன்னொரு விதமாய் சொன்னால், கர்த்தர் நம்மளை எப்படி செவி கொடுக்க பண்ணணும் அப்படின்றது முதல் ஸ்தானம், முதல் சொல்ல மாட்டேன், ஒரு ஸ்தானம் என்னவென்றால், கர்த்தர் நம்மை ஒரு ஸ்போக்ஸ்மேனாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதை அப்படியே மற்றவர்களுக்கு சொல்லத்தக்க ஒரு வாயாக அல்லது ஒரு ஸ்தானத்தில் நின்று நாம் ஜனங்கள்கிட்ட கர்த்தருக்காக பேசுகிற ஒரு வாயாக கர்த்தர் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறாரு. So the first standpoint which the Lord expects us to listen to him is to listen as a spokesperson who stand there and hear the word of God and speak to the people of God. இதுதான் ஒரு தீர்க்கதரிசியின் வேலை. This is the work of a prophet. ஆசாரியனுடைய வேலைக்கும் தீர்க்கதரிசியின் வேலைக்கும் ரெண்டும் முரணான அல்லது ரெண்டும் எதிர்மறையான வேலைகள். So the work of a priest and the work of a prophet is totally contrary to each other. ஒரு ஆசாரியன் என்ன பண்ணுவான்னா, ஜனங்கள்கிட்ட அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டுட்டு அல்லது அவர்களுடைய ஸ்தானத்துல நின்று கர்த்தர்ட்ட பேசுவான், அவன் தான் ஆசாரியன். So a priest is the one who will listen to the words of the people or who will stand on behalf of the people and speak to God. தீர்க்கதரிசி வந்து ஜனங்கள்கிட்ட கேட்டு பேசுறவன் இல்ல, கர்த்தர்ட்ட கேட்டு கர்த்தருடைய ஸ்தானத்துல நின்று ஜனங்கள்கிட்ட பேசுவான். But a prophet is not the one who listens to the people, but he is the one who listens to the word of God and stands on the behalf of God and speaks to people. இங்க பாருங்க, தேவன் வந்து மோசேயோட நேரடியா பேசினாரு. Here the Lord spoke directly to Moses. நேரடியா பேசி நீ வந்து நான் சொல்ற வார்த்தைகளை போய் ஜனங்கள்கிட்ட சொல்லுன்னு சொன்னாரு. He said, you go and speak the words I tell you to the people. கடைசில இவனாக தேவனுடைய திட்டத்தை மாற்றினதுனால அதோட பின்விளைவுகளை கடைசி வரைக்கும் அவங்க அனுபவிச்சது நீங்க பார்க்கலாம். So but still since he changed the plan of God, you can see that he has to face the consequence until the end of it. ஏன்னா ஆரோன் பாத்தீங்கன்னா தேவனுடைய பேச்சாளனாக தேவனுடைய வாயாக இருக்கணும் தேவன் வந்து ஒரு நாளும் திட்டம் போடல. It's because the Lord never planned that Aaron should be a spokesperson or mouth of God. இந்த மோசேயினுடைய முரட்டாட்டத்தினால தான் ஆரோன் உள்ள பிக்சர்லயே வர்றாரு. So because of this arrogance of this Moses, this Aaron came into the picture. Stubbornness of Moses. அது அவனுடைய முரட்டாட்டம், அதனால தான் வர்றாரு உள்ள. So it's because of the stubbornness of Moses. அதான் அதோட விளைவை பார்த்தீங்கன்னா பின்னால ஆரோன் வந்து எப்படி முழு கூட்டத்தையும் விக்கிரகாராதனை நடத்தினாருன்னு நீங்க பார்க்கலாம். At the end you can see how Aaron led the entire crowd towards idolatry. எப்பவுமே நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மகிட்ட சொன்னதை நம்ம பேசாம செஞ்சுட்டு போயிடணும். So I would tell you, whatever the Lord says to us, we have to do it silently. நாம வந்து கர்த்தர் நம்மகிட்ட ஒன்று செய்ய சொன்னார்னா அதற்கு வேண்டிய சத்துவத்தையும் பலனையும் கர்த்தர் தருவார், நம்ம நம்பணும் முதல்ல. We have to trust and believe that if the Lord has asked us to do something, he will give us the power and might and strength that we require. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப தாழ்மையா இருக்கிறன்ற ஒரு நிலையில ஆண்டவருக்கே ஐடியா கொடுத்து ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுத்து, ஆண்டவரே இப்படி செய்வேனா ஆண்டவரே, என்னால முடியாத ஆண்டவரே, நீங்க இன்னொருத்தர் கொடுங்க ஆண்டவரே, இவங்களா ரெக்கமெண்ட் பண்ணி இவங்களா கர்த்தருடைய அழைப்பை தடை பண்ணி தேவ திட்டத்தை மாற்றுறதுனால தங்கள் மேல தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வர்றாங்கன்றதுல சந்தேகமே கிடையாது. Today many people considering themselves to be so humble, they just give suggestions and recommendations to God to recommend other person to speak on their behalf, and at the last they also bring great many dangers and it affect their life as well. சரி, என்னுடைய குறிப்புக்கு நான் வர்றேன். I come to my point here. கர்த்தர் நம்மளை எப்படி செவி கொடுக்கணும்னு விரும்புகிறார்னா, முதல் விதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வகையான செவி கொடுத்தல் எப்படின்னு கேட்டால், எந்த ஸ்தானத்திலிருந்து நம்ம செவி கொடுக்கணும்னா தேவனுடைய வாயாக அல்லது தேவனுடைய ஸ்தானத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஸ்தானத்துல கர்த்தரை நம்ம வந்து கர்த்தருக்கு செவி கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். So the first standpoint of listening is that the Lord expects to listen to God as a spokesperson. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இது வேதம் முழுவதும் தீர்க்கதரிசிகளை இவ்விதமாய் பயன்படுத்தினார். This is how the Lord used the prophets all through the Bible. இவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க, அந்த வார்த்தையை அப்படியே சொன்னாங்க. So they hear the word of God and they speak the word of God as such. So தீர்க்கதரிசிகள் அப்படினு பாத்தீங்கன்னா பலவிதமான வேலைகளை கர்த்தருக்கு செய்தாங்க. These prophets did many other works for God. அவங்க எப்படி
செய்தாங்கன்னா தேவன் சில வேளை அந்த ஜனங்களை எச்சரிப்பார். இதை செய்யாதீங்க, இப்படி இந்த மாதிரி சோரம் போகாதீங்க, வழி விட்டு விலகாதீங்கன்னு எச்சரிப்பார். Sometimes the Lord will warn the people through the prophets that you should not do this, you should not move away or stay away from this path. இந்த தீர்க்கதரிசிகளை தேவன் எப்படியும் பயன்படுத்தினார்னா, இந்த ஜனங்கள் எப்பொழுது தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை மறந்து அதை விட்டு விலகினாங்களோ அவர்களுக்கு நியாயப்பிரமாணங்களை திரும்ப ஞாபகப்படுத்த, அவர்களை எச்சரிக்க தேவன் இந்த தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார். The Lord also used his prophets to remind them and to warn them if they have forgotten the covenant and the laws of the Lord. சில வேளையில் ஆண்டவர் செய்ய போகும் காரியங்களை, வருங்காலத்தில் நடக்க போகும் காரியம், அது சரித்திர சம்பவமான காரியங்களாக இருக்கலாம், சில வேளை எச்சரிப்பின் காரியங்களாக இருக்கலாம், வரப்போகிற தண்டனையாக இருக்கலாம். இவைகளை எல்லாம் ஜனங்களுக்கு முன்னமே வெளிக்காட்டுறதுக்கு கூட ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார். So sometimes the Lord also used his prophets to foretell the future. It might be anything belong to the history, or it might be a warning, or it might be any punishment that they're going to encounter. நல்ல கவனிங்க, தீர்க்கதரிசினா வெறும் வருங்காலங்களை சொல்றவங்க தான் தீர்க்கதரிசி கிடையாது. So when you say prophets are not only the people who predict the future alone. இந்த தீர்க்கதரிசி யாருன்னா, கர்த்தர் என்ன சொன்னாலும் அப்படியே சொல்லிடுவாங்க. So a prophet is the one who tells whatever the Lord says. அது எச்சரிப்பா இருக்கலாம், It might be a warning, அது ஒரு செய்தியா இருக்கலாம், it might be a message, அது ஒரு ஞாபகப்படுத்தலா இருக்கலாம், it might be a reminder, வரப்போகும் காரியத்தின் வெளிப்பாடா இருக்கலாம், it might be a revelation of a future, எதுவானா இருக்கலாம். it might be anything. இன்னைக்கு காலை நான் அதை யோசித்த போது, இந்த கர்த்தருடைய சத்தத்தை செவி கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக அல்லது தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து பேசுகிறவர்களாக அழைக்கப்பட்டவங்க யாரா இருக்கிறாங்கன்னு கேட்டா, தப்பா நினைக்காதீங்க, அவங்க ஒரு courier மாதிரி இருக்காங்க அல்லது ஒரு போஸ்ட்மேன் மாதிரி இருக்காங்க. So today, this morning, as I was meditating on this, these people who listen to the word of God and preach to the people and say those things, they are in the position of a courier. இவங்களுக்கு அந்த பேக்கேஜ்க்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. They know not what is there present in the package. ஆண்டவர் அந்த போஸ்டை கொடுத்துட்டு வைப்பா, அந்த இவங்களுக்கு போய் அனுப்பிட்டு வானா அமைதியா என்ன கொடுத்தாரோ அதுல எந்த மாற்றம் பண்ணாம, திறந்து பார்க்காம, அதை இவங்க புதுசா எதுவும் ஆட் பண்ணாம, டெலீட் பண்ணாம, குறைக்காம, கூட்டாம அப்படியே கொண்டு யாருக்கு போய் சேரணுமோ அந்த அட்ரஸ் கொண்டு கொடுத்துறணும். அதான் அவங்க வேலை. So if the Lord asks them to dispatch a package to some person, they will just take it and give it. They will not change it, they will not open it, they will not add or delete anything from that, but just dispatch it to that correct person alone. 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 20-21 வசனம் பாருங்க. Look at 2 Peter chapter 1 verses 20 and 21. 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 20 ல இருந்து 21. 2 Peter chapter 1 verses 20 and 21. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. Knowing this first, that no prophecy of scripture is of any private interpretation. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். For prophecy never came by the will of man, but holy men of God spoke as they were moved by the Holy Spirit. ரொம்ப அழகா இருக்கு. It is very beautiful. தேவனுடைய ஆவியானவர் என்ன ஏவுறாரோ அப்படியே பேசிட்டாங்க. So whatever the Holy Spirit provokes or moves in them, they speak the same. இதை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும்னா, as being a God spokesperson, you have to listen from the standpoint of a spokesperson, acting as a courier. அவ்வளவுதான். கர்த்தர் என்ன ஏவுறாரோ கூட்டாம, குறைக்காம, மாற்றாம, திருத்தாம அப்படியே சொல்லிடணும். So whatever the Lord stirs up, you will not add or subtract or delete or do anything but say as such. ஒரு போஸ்ட்மேன் நல்ல லெட்டர் மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்ல மாட்டாரு. A postman will never say I will give only the good letters. வெறும் வாழ்த்து செய்தியை மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்ல மாட்டாரு. He will never say I will give only the greetings alone. greeting card தான் சப்ளை பண்ணுவேன். I will supply only greeting card. அப்படி சொல்ல மாட்டாரு. ஒரு சில வேளையில ஒரு டெலிகிராம் எடுத்துட்டு வருவாரு. Sometimes he will bring a telegram. அந்த டெலிகிராம்ல இன்னார் மரித்து விட்டார்கள் இருக்கும். There it might be written a person is dead. அவர் கொண்டு வர்ற ஒரு கடிதத்துல அரசாங்கத்திலிருந்து ஒரு எச்சரிப்பு கூட வந்திருக்கும். It might be a warning letter from the government as well. ஒரு கோர்ட்ல இருந்து ஒரு தண்டனை கூட வந்திருக்கும். It might be a punishment from a court as well. ஒரு கட்டளை பிறந்து வந்திருக்கும். It might be a command. ஒரு சுக செய்தி வரும், துக்க செய்தி வரும். It might be a good news or a bad news. அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு லெட்டரா இருக்கும், அவங்க பயந்துட்டு இருக்கிற ஒரு லெட்டரா இருக்கும். எதுவா இருந்தாலும் ஐயோயோ இவங்க மனசு நோகுமே அப்படின்னு மறைச்சு வைக்கவும் மாட்டாரு. இவங்க சந்தோஷமா படுவாங்களேன்னு சொல்லிட்டு அதை மாத்தி எழுத மாட்டாரு. இருக்கிறத பேக்கேஜை கொஞ்சம் கூட மாற்றாம என்ன கொடுத்தாங்களோ கையில போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து அந்த வீட்டுக்கு சேர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த குரியருடைய வேலை.
So he will not hide anything because people may feel about it, or he will not give it because people will be rejoicing. But the work of the postman or a courier is just to deliver that courier to the correct person. அதுதான் தீர்க்கதரிசியின் வேலை. That is the work of a prophet. ஆனா இன்றைக்கு பொதுவா தீர்க்கதரிசிகள் அப்படி இருக்கிறத பார்க்க முடியல. But generally today we don't see these prophets. இன்றைக்குள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் வெறும் greeting card தான் கொடுக்குறாங்க. Today's prophets give only the greeting cards alone. கர்த்தர் உனக்கு இதை செய்வார், அதை செய்வார், நீ இப்படி இருப்பாய், அப்படி இருப்பாய், உனக்கு அது நடக்கும், இது நடக்கும். They say the Lord will do this, the Lord will do that, this will happen to you, this good thing will happen to you. இன்னும் ரொம்ப வேதனை என்னன்னா, சில கூரியர்லாம் என்ன வேலை செய்யறாங்கன்னா, இவங்களே லெட்டர் எழுதி இவங்களே அட்ரஸை போட்டு இவங்களே கொண்டு வந்து இவங்க எங்கிருந்தோ வந்த மாதிரி கொண்டு கொடுத்துறாங்க. So more grieving is that certain couriers, they themselves write the letters and they themselves deliver it as if it is came from some other. அப்படி செய்ய முடியுமா பாஸ்டர்னு கேட்டா ஆமா செய்ய முடியும். So if you say can we do that pastor, yes you can do it. ஏன்னா பைபிள்ல அப்படி இருக்கு. Because the Bible also says. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் வாங்க. You come to Jeremiah chapter 23. 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். From verse 16. 16ல இருந்து 17 பாருங்களேன். 16 and 17. உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். It says do not listen to the words of the prophets who prophesy to you. அந்த லெட்டரை வாங்காதீங்கன்றார் ஆண்டவர். The Lord says don't receive that. ஏன்? Why? அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். They make you worthless. They speak a vision on their own heart, not from the mouth of the Lord. எப்படி? How? நானே லெட்டர் போடலப்பா. I did not write a letter. என் பேர்ல ஃப்ரம் அட்ரஸ் போட்டு உனக்கு அட்ரஸ் வந்து டு அட்ரஸ் உன் பேரை போட்டு நான் சொல்லாதது நான் எழுதாதது அவனே எழுதி அவனே என்வலப்ல வச்சு கர்த்தர்ட்டேருந்து வந்த மாதிரி கொண்டு வந்து உங்ககிட்ட போஸ்ட்மேனா வந்து கொடுத்துட்டான். So he has written my from address and your to address, and he himself wrote whatever he wants on my behalf as if I have written, and he came and gave you. இது செய்யற வேலையை பாருங்க. 17ஆம் வசனத்துல சொல்றாரு, அந்த தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, He says about his prophets in verse 17. அவர்கள் தேவனை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி சொல்றாங்களாம், உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல் தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராது என்றும் சொல்லுகிறார்கள். They continually say to those who despise me, the Lord has said you shall have peace, and to everyone who walks according to the dictates of his own heart they say no evil shall come upon you. எப்படி? How? கர்த்தர் அசட்டை பண்றவன்ட்ட உனக்கு சமாதானம் சொல்லிடுறாங்களாம். And to the one who despises God they say you shall have peace. தங்கள் இருதய கடினத்தில் நடக்கிறவங்களை பார்த்து உங்களுக்கு பொல்லாப்பே வராது, உங்களுக்கு ஆபத்தெல்லாம் வராதுன்னு சொல்லி இவங்க எல்லாமே கிரீட்டிங் கார்டு தான். And to people who walk according to their own dictates of their heart, they say no evil shall come upon you, and it's only greeting card they deliver. 21ஆம் வசனம் பாருங்க. Come to verse 21. அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், அவர்களோடு நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். I have not sent these prophets, yet they ran. I have not spoken to them, yet they prophesied. 25ல இருந்து 27 பாருங்க. Verses 25 to 27. சொப்பனங்கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். I have heard what the prophets have said who prophesy lies in my name, saying I have dreamed, I have dreamed. எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டா? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். How long will this be in the heart of the prophets who prophesy lies? Indeed they are prophets of the deceit of their own heart. என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலின் நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். Who try to make my people forget my name by their dreams, which everyone tells his neighbor, as their fathers forgot my name for Baal. எப்படி எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. How painful it is. சொல்ற பேரு கர்த்தருடைய பேரை யூஸ் பண்றது. They use the name of God here. சொப்பனம் கண்டேன்றது. And they say I have dreamed, I have dreamed. ஆண்டவர் சொல்றார், நான் அனுப்பவும் இல்லை, இவங்ககிட்ட எதுவும் நான் பேசவும் கிடையாது, இவங்களா பேசிக்கிறாங்க. But the Lord says I have not sent them, I have not spoken to anything to them, but they themselves prophecy and they come to you. விளைவு என்னன்னு கேட்டா, இவர்கள் பேசின பொய் தீர்க்க தரிசனங்களை கேட்டவருடைய வாழ்க்கை நாசமாகிறது. As a result, the people who listen to their false prophecy, their life is totally destroyed. எச்சரிக்கப்பட வேண்டியவனை ஆறுதல் படுத்துறது. They just comfort the one whom they are supposed to warn. ஆறுதல் படுத்தப்பட வேண்டியவனை எச்சரிக்கிறது. They warn the person whom they are supposed to comfort. அவனை பயமுறுத்துறது. They scare him. இன்றைக்கு சிலர் இப்படி தங்களுக்கே தீர்க்கதரிசி என்ற பட்டத்தை சூட்டி கொண்டு
கர்த்தர்ட்ட எதையுமே கேட்காம சுய ஆதாயத்துக்காக சுற்றி திரிகிறவங்க ஏராளம் கிளம்பிட்டாங்கன்றது உண்மை. And it is true that today we have many people who title themselves as prophets and just they move around for their personal gain alone. அதாவது ஒரு கூட்டம் எப்படின்னா எங்க போனாலும் எதுனே தெரியாது, ஒரு 10 வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கிட்டு கர்த்தர் இப்படி சொன்னார், நீ இப்படி மாறிடுவ, அப்படி மாறிடுவ, இப்படி உயர்ந்துருவ, அப்படி நடந்துரும், இது நடந்துரும், எதையாவது ஒன்று சொல்லி அவர்களை குஷிப்படுத்துறது. So one group is that they don't know anything but they just have 10 promises. Wherever they go they promises saying the Lord will do this, the Lord will do that, the Lord will make you this way, and they just make people joyful. இன்னொரு கள்ளர் கூட்டம் சுத்திட்டு வருது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தரும் சொல்லலை, யாரும் சொல்லலை, நல்லா இருக்கிற வீட்டுக்குள்ளே புகுந்து உனக்கு அந்த கட்டு இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த ஏவல் இருக்குது, உனக்கு இந்த பில்லி சூனியம் இருக்குது, உனக்கு விரோதமாக இது பண்ணியிருக்கிறாங்க, மந்திரம் பண்ணியிருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று பொய்ய சொல்லி அவர்களை பயமுறுத்துறது. So there's one more group who are false prophets who enter houses which are very joyful, but they say you are bound, you have this witchcraft, you have the sorcery in your house, and they scare them. சில பேர் இதனால எவ்வளவு வீடுகள் நாசமானதுன்றதுக்கு அளவே இல்லைங்க, உண்மையாக சொல்கிறேன். And it is limitless that how many houses are spoiled and destroyed because of this. ஒரு முறை ஒருத்தர் ஒரு வீட்டுக்குள்ளே போனாராம். Once a person entered a house. அன்னைக்கு தான் டெடிகேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த வீட்டை புதுசாக பிரதிஷ்டை பண்ணாங்க. So it was that day when they dedicated that house. புது வீட்டுக்குள்ள இவர் போயிட்டு இவர் ஜெபம் பண்றதுக்கு வருவாராம், இவரை கூப்பிட்டுருக்காங்க. So they have invited him for that new house warming. அந்த வீட்டை அப்படியே சுற்றி பார்த்தாராம். He just looked around the house. பார்த்துட்டு அந்த வீட்டில் ஒரு சுவரில் வந்து ஒரு லைட்டாக ஒரு கிராக் விட்டுருக்கு, ஏர் கிராக்னு சொல்லுவாங்க அதை. So there was a light air crack on one of the wall. அப்படியே கொஞ்ச நேரம் உத்து பார்த்தாராம். He looked at it. அந்த வீட்டு அம்மாவை கூப்பிட்டாராம். He called the owner of that house. பார்த்தீங்களாமா அந்த கிராக்கு? Did you see this crack? கர்த்தர் சொல்றாரு, இந்த கிராக் ஏன் வந்துச்சுன்னா உன்னுடைய தம்பி உனக்கு விரோதமா அவன் வந்து பில்லி சூனியம் வச்சிருக்கான். So the Lord says that this crack is because your brother has done a witchcraft against you. இதை உடைக்கணும். You have to break it. அவ்வளவுதாங்க. That's it. அன்றைக்கே அந்த ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சு போச்சு. That family got separated that day itself. ஏன்னா இந்த அம்மா மனசுக்குள்ள இந்த பாய்சன் இறங்கிச்சு, என் தம்பி தான் எனக்கு விரோதமா என்ன செஞ்சுட்டான், பில்லி சூனியம் வச்சுட்டான். இவர் தான் இப்போ என்ன பண்ண போறாரு, அடுத்த 40 நாள் உபவாசம் போட்டு அடுத்த 100 நாள் அதுக்கு ஒரு பிளான், 100 days. நம்ம 180 days பைபிள் ரீடிங் மாதிரி அவங்க 180 days பிளான். அப்போ அடுத்த 6 மாதம் இவன் தப்பிக்க முடியாது. 6 மாதம் இவனை எந்த கட்டில் வச்சுருப்பாங்கன்னா உனக்கு பில்லி சூனியம் இருக்குது, உனக்கு அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி இவர்களை தங்க வசியத்துக்குள்ள கொண்டு வந்துடுது. So for the next 6 months he will have his own plan and agenda, and he will say and he will bring them under his control for this taking of this witchcraft. கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த தம்பிக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. But at the end when you see this brother and this has no relationship connection at all. இத மாதிரி தேவனிடத்துல கேட்காமலே சும்மா கேட்டேன். சில பேருக்கு இது என்னன்னு தெரியல, ஒரு வழக்கம். நான் தயவுசெய்து நான் வந்து எல்லாரையும் பொதுவாக நான் எச்சரிக்கிறேன்னு நினைக்காதீங்க. சில பேருக்கு ஏதோ ஒரு மாயையில் சிக்கியிருக்கிறாங்க நான் ஃபீல் பண்ணுறேன். I think I'm not generally criticizing everyone. I think there are certain people who are caught into a kind of vanity. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப வளரணும்னு ரொம்ப வாஞ்சியா இருக்கிறாங்க. They have a desire to grow more in the spiritual life. நல்ல பைபிள் வாசிக்கணும், நல்ல ஜெபிக்கணும், நல்ல ஊழியம் செய்யணும்ன்ற வாஞ்சை அவங்களுக்குள்ள இருக்கு. They have the desire to pray well, to read the Bible and also do ministry effectively. ஆனா அவங்க எதுல திரும்பிடுறாங்கன்னு கேட்டா, ஊழியம்னா போய் புதிய ஆத்துமாக்களை சந்தித்து கர்த்தருக்குள்ள அவங்கள்ட்ட கொண்டு வர சுவிசேஷ ஊழியத்தை விட்டுட்டு விசுவாசிகள் வீடுகளுக்குள்ள போயிட்டு இவங்க என்ன பண்றதுன்னா எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தாலே சொப்பனம் கண்டேன், இதே தான் வாழ்க்கையே. So they do not go and visit the new souls or gain new souls, and they don't do that gospel ministry, but rather they enter the house of believers and they always say I have dreamed this, I have seen this prophecy. பொதுவா இந்த சொப்பனம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேய் சொப்பனமா தான் இருக்கும். So generally these dreams are all evil dreams. பாம்பு சுத்துது, the snake is moving on, அப்புறமா ஏதோ கருப்பா தெரியுது, there's something black appearing there, உங்களுக்கு விரோதமா இது வரப்போகுது அது வரப்போகுது, உங்களுக்கு ஒரு வருஷத்துல அது நடக்கும், மரணம் வரும், அது வரும், இது வரும், இதையாவது சொல்லி அந்த குடும்பத்தை பயமுறுத்தி திகிலடைய பண்ணி இவங்க கீழே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரும். So they will scare and terrorize that family, saying that something bad will happen in 1 year, this will happen, that will happen, and bring them under their control. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். We should be very careful. இது பின்னாலாம் வாசித்தீங்கன்னா இந்த மாதிரி பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி பிழைப்பு நடத்துறவங்களுக்கு
எப்படிப்பட்ட முடிவு இருக்கும்னு கர்த்தர் எழுதுறாரு. When you read this, when you follow the verses, you can see what is the end of those person who do all these kinds of false prophecy. கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். You have to listen to God. எப்படி செவி கொடுக்கணும் தெரியுமா? How you are supposed to listen? தேவனுடைய ஸ்தானத்துல நின்று ஸ்தானாதிபதியாக நம்ம சில வேளையில செவி கொடுக்க வேண்டிய வேலையா இருக்கலாம். Sometimes we may have to listen to God as a spokesperson. நான் சொல்லுவார், ஊழியனாக கூட தேவனுடைய பட்சத்திலிருந்து பேச வேண்டிய உத்தரவாதம் சில ஊழியர்களுக்கு உண்டு. And even as a pastors, you have the responsibility to speak on behalf of God. ஏன் எப்படி பேசணும்னா கர்த்தர் சொல்வார், இத பேசு, இத சொல்லு, இத கண்டி எச்சரி. The Lord will say, you speak this, you tell this, you warn this, you caution this. அப்போ அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் கூட மனசுல தயக்கம் எல்லாம், ஐயோ இந்த ஜனங்கள் என்ன நினைப்பாங்களோ, நம்மளை ஏற்றுக்கொள்வாங்களோ, நம்மளை நிராகரிச்சிருவாங்களோ, அவங்க கோவப்பட்டுருவாங்க, அப்படிலாம் பேசக்கூடாது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை சொல்லணும். So even at that time, you should not hesitate whether these people will accept me or reject me, people will be angry on me, but rather you have to speak what the Lord tells you to speak. நலமானது ஒன்றையும் உங்களிடத்தில் நான் மறைக்கவில்லைன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். Apostle Paul says, I have not hidden anything that is good to you. நான் கர்த்தரிடத்தில் எதை பெற்றேனோ அதையே உங்களுக்கு நான் சொன்னேன். So whatever I have received from God, the same I have delivered it to you. எந்த நலமானதையும் நான் உங்களுக்கு நான் மறைக்கல. I have not hidden any good thing from you. கடைசியில் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன சுவிசேஷத்தை அன்றி வேறு ஒரு சுவிசேஷத்தை ஒரு தூதனே வந்து சொன்னா கூட அவன் சபிக்கப்பட்டவன் சொன்னார். And at last he says, if anyone brings any other gospel other than what I preached, even it might be gospel brought by an angel, he is a cursed one. அப்ப அர்த்தம் என்ன? What does it mean? கர்த்தர் தம்முடைய வசனத்துக்கு அவரே முரணாக பேச மாட்டாரு. So it means the Lord himself will not speak contrary to his own word. தீர்க்கதரிசனம் சொல்ற யாரா இருந்தாலும் சரி, கவனிக்கணும் நீங்க. It might be any person who prophesy, you have to be எந்த தீர்க்கதரிசனமா இருந்தாலும் தேவ வசனத்தின்படி தான் இருக்கணும். So it might be any prophecy, it should be in accordance with the word of God. தேவ வசனத்துக்கு முரணான வார்த்தைகளை கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார்னு சொல்லுகிற யாரா இருந்தாலும் அவன் வந்து தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவன் கிடையாது. So any word spoken by any prophet saying that it is said by God which is contrary to the word of God, it is not sent by God. ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful about it. தேவனுடைய ஸ்தானத்தில் நின்று நாம மக்களுக்கு பேசுவதற்கு கர்த்தருக்கு நாம தெளிவாக செவி கொடுக்கிற ஒரு இருதயம் நமக்கு தேவை. We need a good listening heart where we have to stand the position of a spokesperson and listen to God. அந்த ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கும்போது என்ன மனநிலையில் இருக்கணும்னா லைக் அ குரியர், அதை மறந்துடாதீங்க, ஒரு போஸ்ட்மேன் மாதிரி நான் இருக்கணும். So when you act as a spokesperson, you should be in the attitude of a courier. கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது, திருத்தக்கூடாது, மாற்றக்கூடாது. I should not add or subtract, I should not correct or I should not change. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ முதலாவது நம்ம தேவனிட்ட செவி கொடுக்கிறது வந்து இந்த நிலையில செவி கொடுக்கிற ஒரு நிலைமை ஒன்று இருக்கிறது. So we have this one standpoint where we have to listen to God in this position. இது எல்லாருக்கும் கிடையாது. This is not for everyone. ஆனால் தேவனால் சில தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. But there are chosen ones of God. தேவனுடைய ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், தேவனுடைய ஸ்தானாபதிகள். So they are the pastors, they are the prophets chosen by God, they are the spokesperson. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது ஒரு காரியம் இருக்கு. Number 2. எந்த நிலையில நம்ம கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, what is the second standpoint to listen to God? நீங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்தால், if you read Genesis 26:24, 26 24, Genesis 26 verse 24, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். And the Lord appeared to him that night and said, I am the God of your father Abraham, do not be afraid, for I am with you, I will bless you and multiply your offspring because of my servant Abraham. இரண்டாவது எந்த நிலையில கர்த்தருக்கு செவி கொடுக்கணும் தெரியுமா? What is the second standpoint to listen to God? முதலாவது சொன்ன ஸ்போக்ஸ் பர்சனாக நம்ம செவி கொடுக்கணும். Number 1, we have to listen to God as a spokesperson. இரண்டாவது தேவனுக்கு செவி கொடுக்கிறது எப்படி செவி கொடுக்கணும்னா, எந்த ஸ்தானத்தில் செவி கொடுக்கணும்னா தேவனுடைய ஊழியக்காரனாக செவி கொடுக்கணும். Number 2, listen to God as a servant. அவருடைய தாசனாகன்னு சொல்லலாம். அந்த தமிழ்ல இன்னொரு வார்த்தை பயன்படுத்த, தாசன் அப்படின்ற வார்த்தை. So it is a servant of God. அப்போ தேவனுடைய ஒரு ஊழியக்காரனாக, தாசனாக நாம தேவனுக்கு செவி கொடுக்க நம்ம ஆயத்தமா இருக்கணும். So we should be prepared to listen God as a servant of God. பாருங்க, இங்க வேதத்துல வந்து இந்த ஊழியக்காரனாகிய இவன் என்ற அந்த ஒரு பட்டத்தை வந்து ஆண்டவர் அநேக தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். This title, my servant, has been given by God to many children of God. நீங்கள் ஆதியாகமம் 26 24 வாசித்தோம் பாருங்க, அதுல ஆபிரகாமை தேவன் என்னுடைய தாசன், என்னுடைய ஊழியக்காரன் அழைக்கிறார். As we read in Genesis 26:24, here the Lord calls Abraham as my servant. நீங்கள் எண்ணாகமம்
12ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்களுக்கு வருவீர்களானால் அங்கே என்னுடைய தாசனாகிய மோசே என்று ஆண்டவர் அழைக்கிறார். In Numbers chapter 12 verses 7 and 8 you can read the Lord calls as my servant Moses. நீங்க மோசேயை கூப்பிடுறாரு. மூன்றாவது எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால் If you come to Numbers 14 and verse 24, அங்கே காலேபை ஆண்டவர் என்னுடைய தாசன் என்று அழைக்கிறார். here also the Lord calls Caleb as my servant. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால் If you come to 2 Samuel chapter 3 verse 18, அங்கே தாவீது தேவனாலே என் தாசன் என்று அழைக்கப்படுகிறார். so here David is being called by God as my servant. யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால் If you come to Job chapter 2 and verse 3, அங்கே யோபுவை கர்த்தர் என்னுடைய தாசன் என்று அழைக்கிறார். here also the Lord calls Job as my servant. இன்னும் ஆச்சரியமா இருக்கு. ஏசாயா 41:9 வாசித்தால் It's more surprising in Isaiah 41:9. அங்கே இஸ்ரவேல் வீட்டாரையே ஆண்டவர் எப்படி அழைக்கிறார்னா என்னுடைய தாசன் என்று அழைக்கிறார். Here the Lord calls the house of Israel as my servant. அந்த வசனத்தை பாருங்க. ஏசாயா 41:9 Isaiah 41:9. அங்கே வாசிக்கிறோம், என் தாசனாகிய நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்று கர்த்தர் சொல்றார். And God said unto you, you are my servant, I have chosen you and have not cast you away. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ நம்ம கர்த்தர்கிட்ட செவி கொடுக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும்னு சொல்லும்போது நான் தேவனுடைய ஸ்தானாபதியாக இருந்து அல்லது அவருடைய தீர்க்கதரிசியாக தேவனுடைய வார்த்தையோட சிங்காசனத்திலிருந்து பெற்று ஜனங்களுக்கு கொடுக்கிறவனாய் மாத்திரம் அந்த ஸ்தானத்தில் மாத்திரம் கர்த்தரை கவனிக்கிறவர்களாய் அல்ல. When you listen to God, it is not only the position of a spokesperson or a prophet or an ambassador where you will get receive the word of God and deliver it to other people. ரெண்டாவது, நான் அவருடைய ஊழியக்காரனாக அவருடைய தாசனாக நான் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுல நான் ஜாக்கிரதையா இருக்கணும். Number 2, I should be very careful to listen to God as a servant. இந்த ஸ்தானாபதி சொல்லக்கூடாது, ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னா நம்ம ஊர்ல செய்தியாளர் சொல்லுவாங்க நினைக்கிறேன், இல்லை செய்தி தொடர்பாளர் சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்தானத்தில் நம்ம பார்க்கும்போது அவங்க பேச வேண்டிய விதம் எப்படின்னா, அவங்க நடந்து கொள்ள வேண்டிய விதம்னா ஒரு குரியர் மாதிரி நடந்துக்கணும்னு சொன்னேன். வாங்கினதை அப்படியே கொடுத்துடணும். So as I told you, when you say spokesperson, he is like a courier where he has to deliver what he has received. ஆனா நீங்க ஒரு ஊழியக்காரனா இருப்பீர்களானா ஒரு குரியராக கர்த்தர் உங்களை பயன்படுத்த மாட்டாரு. But if you are a servant, the Lord will not use you as a courier. கர்த்தர் ஒரு ஊழியக்காரனுக்கு செய்யற காரியம் என்னன்னா கட்டளையிடுவா. The Lord will give commands to servant. Servants receive commands. அவங்க ஒரு எஜமான் தான் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை ஒருவனை கொண்டு செய்யறதுக்கு அவனை கட்டளை கொடுப்பாரு. So the master will give commands or servants will receive commands what this master wants to accomplish. ஆபிரகாமை பார்த்தால் கட்டளை பெற்றான். When you look at Abraham, he received a command. நீ போ, you go, இங்கே தங்கு, you stay here, இங்கிருந்து கிளம்பு, you start from here, இவ்விதமாய் செய், you do this way, இதை அனுப்பி விடு, you send this, ஆகாரை போக விடு, let Agar go. எல்லாமே பார்த்தா கமாண்ட்ஸ். Everything were commands. தாவீதை பார்த்தா என் இருதயத்தில் உள்ளபடி எல்லாம் செய்வான். When you see a David, he says he will do according to my heart. யோபை பாருங்க, கர்த்தர் சொன்னபடியே செய்கிறான். And also Job, he did whatever the Lord says. மோசேயை பாருங்க, கர்த்தருடைய கட்டளையை அப்படியே செய்கிறான். Look at Moses, he did whatever the Lord commands. வானா வருவான், போனா போவான். If he calls him, he will come. If he asks you to go, he will go. கர்த்தருடைய வார்த்தைக்கு என்றைக்கு அவன் கீழ்ப்படியலையோ அவனை தூக்கிட்டார் ஆண்டவர். The day when he doesn't obey the word of God, the Lord will remove him. பேசுன்னு சொன்னா இவர் போட்டு அடிச்சார், அவ்வளவுதான், உடனே டிஸ்மிஸ் தான். The Lord asked him to speak, but he stuck it. Immediately the Lord dismissed him. ஏன்? Why? நீ என்னுடைய தாசன். Because you are my servant. நீ மனுஷன் சொல்றபடிலாம் செய்யக்கூடாது. You should not do according to the work of people. நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே நீ கீழ்ப்படியணும். You have to obey my command as such. எதிர்த்து பேசவே கூடாது. You should not speak a word against it. பாருங்க, ஒரு ஆளை நீங்க வேலைக்கு வைக்கிறீங்க. See, you appoint a person for a work. நீங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. It is you pay it. நீங்க அவங்களுக்கு ஒரு கனத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஸ்தானத்துல அவங்களை உட்கார வைக்கிறீங்க. You give a respect and place them in a position. ஒரு கம்பெனி அப்படி செய்யுது. A company does it. ஒருத்தட்ட சம்பளம் வாங்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றதை செய்தா நீங்க சம்பளம் கொடுப்பீங்களா? So when you receive a salary from one person but do the commands of other person, will you pay him? If you listen to your neighbor but receive your salary from a particular master, will they continue to hold in your position? கிடையாது. நிச்சயமா உங்க இடத்துல உட்கார வைக்க மாட்டாங்க. They will not continue to hold you in a position. உடனே உங்களை வேலையை விட்டு எடுத்துருவாங்க. Immediately they will fire you. அவங்க சொல்றதை நீ செய்யணும்னா அவங்ககிட்ட சம்பளம் வாங்கிக்கோன்னுவாங்க. So if you want to do the words of a neighbor, then get salary from him. கர்த்தருடைய தாசர்களாக
கர்த்தர் நம்மளை வைத்திருக்கும் போது அவர் என்ன சொல்றாரோ அதை நான் அப்படியே செய்வேன். When the Lord has kept us as servants, then I will do whatever the Lord commands. இயேசு கூட ஒரு நிலையில தேவனுடைய தாசன் என்று பெயர் பெற்றார் தெரியுமா? Even Jesus was also called as servant of God at one நீ position. என்னுடைய தாசன் என்று இயேசு அழைக்கப்பட்டார். Jesus was called as you are my servant. அவருடைய தன்மையை பாருங்க, அவருடைய மனநிலையை பாருங்க. அவர் சொல்வார், என் பிதா என்ன செய்ய சொல்றாரோ அதை அப்படியே செய்கிறேன், அவ்வளவுதான். Look at his attitude. Whatever my father's commands, I will do it. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் இல்லை உம்முடைய சித்தம் நிறைவேறும். So if the cup can be removed, kindly remove it from me. Not my will, but let your will be என் done. பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என் வாஞ்சை, என்னுடைய போஜனம். So doing the will of God, will of my father is my desire and is my food. என்ன ஒரு மனநிலை இருந்தது பாருங்க. What attitude he had. இந்த தாசன் அப்படின்ற வேலையை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா விளங்கிக் கொள்ளணும்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை நீங்க பார்க்கணும். So if you want to easily understand this position of a servant, you have to read John chapter 2 verses 5 to 8. இயேசுவினுடைய தாய் மரியாள் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவள் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். Here mother of Jesus, Mary, said to the servants, whatever he says to you, do it. நடந்தது என்ன? What happened? நீங்கள் 7ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா Verse 7 says, இயேசு வேலைக்காரரை நோக்கி சொல்லுகிறார், ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்னார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். Jesus told the servants, fill the water pots with water, and they filled them up to the brim. இது என்ன மாதிரி தொட்டி? What kind of jar is this? 6ஆம் வசனத்துல வாசிப்பீர்களானால் In verse 6 it இந்த says, தொட்டியினுடைய வேலையை நீங்க பார்க்கலாம். you can see the work of this water pot. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று இந்த கற்சாடிகள் 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்ததுன்னு பார்க்கிறோம். We read they were set there 6 water pots of stones according to the manner of purification of the Jews, containing 20 or 30 gallons apiece. ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அந்த வேலைக்காரர் அவங்களுக்கு தெரியும் தேவை என்னன்னு தெரியும். So these servants know what is their need. அங்க ரசம் காலி ஆயிட்டு இருக்கு. They are running short of the drink, wine. அப்போ அங்க நடக்கிறது என்னன்னா, இப்ப தேவை ரசம் தயாரிக்கணும். Now they want to prepare this wine. ரசத்தை எங்க தயாரிப்பாங்க? சமையல் இடங்கள்லயோ அல்லது ரசத்தை உண்டாக்குற திராட்சை பழத்தை பிழிகிற ஒரு இடத்துல தான் உண்டாக்குவாங்க. So they will prepare this wine only in a kitchen or a place where they can, in a fermentation center. வைன் பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்க கொண்டு போகாம ஆண்டவர் சொல்றாரு, வெளியே கால் கழுவுறது கை கழுவுறது சுத்திகரிக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த தொட்டியை நிரப்புங்கன்னாரு. The Lord did not take them to any wine press, but rather took him to the place where they purify themselves and asked him to fill that gallon. அந்த வேலைக்காரர் சொல்லல, என்ன ஆண்டவரே நம்ம வேற இடத்துக்கு போனோம், நம்ம இங்க போய் இந்த தொட்டியில தண்ணி இல்லைன்னு சொல்லல, திராட்சை ரசம் காலியா இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க வேற இடத்துல தண்ணியை நிரப்பி சொல்றீங்களே, ஒரு வார்த்தை பேசல, நிரப்பிட்டான் அவ்வளவுதான். Servants did not say, see Jesus, they did not ask us to fill this water pot because it is empty. They've asked us to prepare that wine, and they never spoke this word at all. இன்னும் கொஞ்சம் தீவிரமா போகுது. 8ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, in verse 8 you can read, இயேசு அந்த வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். And Jesus said to them, draw some out now and take it to the master of the feast, and they took it. இதை யோசிக்க முடியாதா? Now can you imagine this? சுத்திகரிக்கிறதுக்காக வச்சிருக்கிற தண்ணி, கை கழுவுற தண்ணின்னு வச்சுக்கிடுங்களேன். கை கழுவுற தண்ணியை நிரப்ப சொல்லிட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் பாத்திரத்துல ஊத்துப்பா, உள்ள எல்லாருக்கும் ரசத்துக்கு எதுனா ஊத்தணும், ஊத்திட்டு வானா அமைதியா எடுத்துட்டு போய் ஊத்திட்டு வந்துட்டானா. So this water which is kept for purification, in other words, it is where you wash hands. He asked you to take that water and serve them, and he also served them. எப்படி? How? ஏன் இதை செய்தாங்க? Why did they do this? தாங்கள் வேலைக்காரர் என்பதை அவங்க உணர்ந்தாங்க. Because they realized that they are servants. இது ஏன் வேலை இல்ல, எதை தீர்மானிக்கணும்ன்றது ஏன் வேலை இல்ல. It is not my work to decide what it is. நான் என்ன எஜமான் சொல்றாரோ அப்படியே செய்வேன். I will do whatever my master commands. அவர் சொல்றது எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எனக்கு புரியுதோ புரியலையோ, எனக்கு வேணுமோ வேணாமோ அதெல்லாம் கிடையாது. நாட் மை சாய்ஸ். என்ன எஜமான் சொல்றாரோ அப்படியே கீழ்ப்படியும், அவ்வளவுதான். No matter whether I like it or not, whether I can understand or not, whether it's my choice or not at all my choice, but I will obey whatever he commands. என்ன அருமையா இருக்கு பாருங்க. How beautiful it is. கர்த்தருக்கு செவி கொடுக்கணும்னா சில தடவை ஆண்டவர்ட்ட ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி அவர்கிட்ட செவி கொடுத்ததை அப்படியே பேக்கேஜ் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துடணும். So when listening to God, sometimes you have to be like a spokesperson where you have to deliver whatever you have received. ரெண்டாவது, சில வேளையில ஒரு சர்வெண்டா இருந்து அவருடைய ஊழியக்காரனாய் வேலைக்காரனா இருந்து அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செஞ்சிடணும். And sometimes you have to be as a servant and do and fulfill the command whatever he says. அது மற்றவங்களுக்கு புரியாம இருக்கலாம். Others may not understand that. மற்றவர்கள் செய்யாம இருக்கலாம். Others may not do it.
இதுவரைக்கும் யாருக்குமே இது இயல்பான ஒரு காரியமா இல்லாம இருக்கலாம். This may not be a natural thing to anybody so far. That is not my job to decide what I have to do. நான் செய்ய வேண்டியதை என் எஜமான் சொன்னார், நான் செய்கிறேன், அவ்வளவுதான். So that is not my job to decide. My master has commanded and I am doing it. எந்த கேள்வி கேட்க போறதில்ல, எந்த சந்தேகம் எழுப்ப போறதில்ல, எந்த இதுலயும் முரண்பட போறதில்ல, பேரன முட்டுக்கட்டையா இருக்க போறதில்ல. So I'm not going to ask anything, I'm not going to question or raise doubt, I'm not going to stand as an obstacle at all. சில வேளை ஊழியக்காரர்கள் அப்படிதான் இருக்கணும். Sometimes servants of God should be so. கர்த்தர் சொல்வார் இதை செய்யுன்னு சொல்வாரு. The Lord will ask them to do this. உலகமே எதிர்க்கும். The world will be opposing it. பல பேர் கேள்வி கேட்பாங்க. Many people will ask questions. பல பேர் எதிர்த்து வருவாங்க. Many people will come opposing you. பரிகாசம் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. They will also mock at you and laugh at you. ஒரு ஊழியக்காரன் யாருக்கு ஊழியக்காரன் கேட்டா மனுஷனுக்கு இல்ல, கர்த்தருக்கு ஊழியக்காரன். A servant is only a servant of God and not servant of man. அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்யணும். So he will do whatever the Lord commands. சில பேர் இது எப்படி ஆகும்னுவாங்க. Some people ask how it is possible. இது நடக்காதுன்னுவாங்க. Some people say it will not happen. இது முடியாதுன்னுவாங்க. Some people say it is impossible. எனக்கு தெரியாதப்பா. See, I don't know anything about it. அவர் செய்ய சொன்னாரு, செய்றேன். He commanded me to do this, I am doing it. அவர் நடத்தினாரு, அப்படியே நடக்கிறேன். And he guides me and I am just led by it. இது நீங்க செய்யும்போது ஆச்சரியமா இருக்கும். புத்தி கெட்டாத காரியங்களை கர்த்தர் அந்த ஊழியக்காரன் மூலமாய் செய்வார். When you do that, you will be surprised. The Lord will do things beyond our comprehension through that அந்த servant. ஊழியக்காரனுடைய மனநிலைக்குள்ள நான் கொஞ்சம் இன்னைக்கு போயிட்டு யோசித்து பார்த்தேன், என்னெல்லாம் கேள்வி அவனுக்கு வந்திருக்கும். So I entered into the shoes of that servant and I was thinking, what are the questions he would have raised? எவ்வளவு தயக்கம் அவனுக்கு இருந்திருக்கும். What kind of hesitation he should have had? எவ்வளவு சந்தேகம் இருந்திருக்கும். How many doubts he should have had? எத்தனை பயங்கள் இருந்திருக்கும். What kind of fear he should have had? என்ன இவர் புதுசா ஒரு ஆள் வந்துட்டு என்னென்னமோ செய்ய சொல்றாரு. See, a new person has entered and asking us to do many things. கைகள் ஒரு இடத்துல தண்ணியை ஊத்த சொல்றாரு. He is asking us to take this water of purification. அதை எடுத்துட்டு போய் உள்ள சாப்பிடுற இடத்துல கொண்டு போய் பாத்திரத்துல ஊத்த சொல்றாரு. So he is asking to serve people who are in the banquet there. கைகள வேண்டிய தண்ணி யாராவது கொண்டு உள்ள ஊத்துவாங்களா? Can someone pour this water used for washing to other people? எவ்வளவு நடுங்கி இருப்பாங்க அவன். How much they would have trembled? ஆனா வேதம் சொல்லுகிறது அதை ஊற்றி முடிச்சிட்டு நடுங்கிட்டே வெளியே எடுத்துட்டு வந்தா உள்ள இருந்து செய்தி வருதான். But the Bible says once with the trembling when they served that water there comes a news from inside. அப்பா என்னப்பா இது புதுசா இருக்குது. எப்பவுமே நல்ல ரசத்தை ஆரம்பத்தில் கொடுத்து போக ரொம்ப மோசமா போகும். இது என்னன்னா ஸ்டார்டிங்ல மோசமா ரசம் இருக்கு, முடியும் போது எவ்வளவு ருசியான ரசமா வருதுப்பான்னு சொல்லி உள்ள இருக்கவங்க சொன்னாங்களாம். So people from inside they said, see, generally they give good wine or better wine at the beginning and the little better at the end, but now it is totally the opposite. You have given the good better wine and the best wine at the end. முடிவில் மகிமை கர்த்தருக்கு தான். At the end the glory is to God alone. ஒரு ஊழியக்காரன் கர்த்தர் சொல்றதை அப்படியே கட்டளையா பெற்று எந்த கேள்வி கேட்காம அப்படியே செய்றான். A servant will receive the command whatever the Lord says and he will fulfill it. And அதுக்கெல்லாம் விளக்கம் கேட்கறதுல எப்படி ஆண்டவரே இது நடக்குமா, இது எப்படி ஆகும், no questions. No questions at all. No doubts raised, no clarifications, nothing. You told me I am doing it. நீங்க சொன்னீங்க நான் செய்றேன், அவ்வளவுதான். முடிவை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். The Lord will take care of the end. Hallelujah. Hallelujah. அப்ப ரெண்டாவது அந்த மாதிரி செவி கொடுக்கவும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். Number 2, we should be prepared to listen as a servant. நான் பேசுற வார்த்தை சில பேருக்கு இது கர்த்தர் பேசின வார்த்தையாவே இருக்கும். For some people it might be the word of God directly to you. ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா நம்ம லிசன் பண்ணணும். ரெண்டாவது ஒரு சர்வெண்டா லிசன் பண்ணணும். மூணாவது எப்படி கவனிக்கணும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதுல. மூன்றாவது எப்படின்னு கேட்டா, Number 1, you have to listen as a spokesperson. Number 2, listen as a servant. Number 3, how we are supposed to listen. நீதிமொழிகள் 1:8. Proverbs 1:8. நீதிமொழிகள் 1:8. Proverbs 1:8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. My son, hear the instruction of your father and do not forsake the law of your mother. Number 3, listening to God as a son. ஒரு மகனாக தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். Listening to God as a son. இது மூன்றாம் நிலை. It is a third standpoint. அதாவது இட்ஸ் நாட் பை எனி சான்ஸ் the hierarchy. இதான் ஃபர்ஸ்ட் செகண்ட், இதான் முதல் நிலை இரண்டாம் நிலை நான் சொல்லலை. மூன்று வகையாக கர்த்தர் நம்மளை கவனிக்க வைக்கிறார்ன்றதான் முக்கியம். So this is not any hierarchy, but I just want to say these are the 3 ways in which the Lord makes us to listen to him. ஆண்டவர் சில வேளை நம்மளை ஒரு பிள்ளையாக கவனிக்க சொல்லுவார். The Lord sometimes asks us to listen to him as a son. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது This is really interesting. நான் சொன்னேன் ஒரு
ஸ்போக்ஸ் பர்சனாக நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்கும்போது ஒரு குரியர் மாதிரி ஆக்ட் பண்ணணும். எந்த காரியத்தையும் நம்ம விளங்காட்டி கூட எடுத்துகிட்டு போய் அப்படியே பேக்கேஜை கொடுத்துடணும். I told you, when you listen to God as a spokesperson, you should be like a courier where you just deliver whatever you receive even if you don't understand it. ரெண்டாவது சொன்னேன், ஒரு ஊழியனாக வேலைக்காரனாக கர்த்தருக்கு நம்ம செவி கொடுக்கும்போது கட்டளையும் அப்படியே கீழ்ப்படியணும், அவ்வளோதான். Number 2, I told you, when you listen to God as a servant, you just have to obey the commands as such. பெரிய காரியமோ புதிய காரியமோ புரியாத காரியமோ அதெல்லாம் பெருசு இல்லை. No matter whether it's a strange thing or new thing or unknown thing, that is not problem. அப்படியே கீழ்ப்படியணும். You have to obey as such. மூன்றாவது ஒரு நிலையில தேவனுக்கு செவி கொடுக்கணும். Number 3, the third stage in which we have to listen to God. குமாரனாக, as a son. இந்த குமாரனாக செவி கொடுக்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விதமான ஒரு உறவு அது. So listening to God as a son is a special relationship. இந்த குமாரனாக வேலை செய்யும்போது அல்லது செவி கொடுக்கும்போது இட்ஸ் a combination of everything நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு உறவு இந்த குமாரன். So when you listen to God as a son, it is a combination of everything. நம்ம வாஸ்த வசனத்திலே கொஞ்சம் பாருங்களேன். You can look at the word which we நீதிமொழிகள் 1:8 பாருங்க. Proverbs 1:8. மகனே, என் மகனே, வாசிங்க நீதிமொழிகள் 1:8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே. My son, hear the instruction of your father and do not forsake the law of your mother. இதுல ரெண்டு வகை இருக்கு பாருங்க. Here you have two things here. ஒன்னு புத்திமதி அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கவுன்சில் சொல்லலாம். One is instruction or counsel. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கமாண்ட், லா அப்படின்ற வார்த்தை இருக்கு. And again you can read about the law which is command. So இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே கம்பைண்டா இருக்கும். So it is a combination of everything. ஒரு மகன்கிட்ட பேசும்போது அப்பா ஆலோசனையா சொல்லுவாரு. When a father speaks to a son, he will give a counsel. புத்திமதியா பேசுவாரு. He will also give a instruction. எப்பவுமே ஆலோசனையா வராது, சில தடவை கட்டளையா சொல்லுவாரு. It will not be always a counsel, but sometimes it might be a command. சில தடவை இன்னும் மோசம், சில தடவை தண்டனையாவும் கொடுப்பாரு. Sometimes it might be chastisement as well. சிட்சையா கொடுத்துருவாரு, சிலது செய்ய சொல்லுவாரு. Sometimes he will ask you to do by giving chastisement. எபிரேயர் 12:5 முதல் 11 வசனங்களை வாசித்தீங்கன்னா இதை நீங்க படிக்கலாம். So if you read Hebrews chapter 12 verses 5 to 11, you can read this. என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதேன்னு போட்டிருக்கு. My son, do not despise the chastening of the Lord. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. Not be discouraged when you are rebuked by him. வேதம் சொல்லுகிறது, யாரை தேவன் நேசிக்கிறாரோ அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார், தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறார்னு சொல்லியிருக்கு. It says, for whom the Lord loves, he chastens and scourges every son whom he receives. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா முடிவுல நன்மையை பெறறதுக்காக. So this is just to receive a benefit at the end. நீங்க அப்புறமா நேரா இருக்கும்போது 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. So when you find time, you can read till verse 11. இது கர்த்தர் சில தடவை எப்படி செவி கொடுக்க விரும்புறாருன்னா ஒரு பிள்ளையை போல. Sometimes the Lord wants us to listen like a son. ஒரு பிள்ளை ஆலோசனை பெறுவான், புத்திமதி பெறுவான், கட்டளை பெறுவான், தண்டனை பெறுவான், சிட்சை பெறுவான். சில வேளையில ஒரு கூரியர் மாதிரி இருப்பான், இதை போய் கொடுத்துட்டு வந்துடணும். Sometimes a son will receive a counsel, a command, a chastisement, correction or courier. எல்லாத்துக்கும் தகப்பனை நேசிக்கிறதுனால அவன் செய்கிறான். So he does everything because he loves the father. அது தகப்பனோடு உள்ள ஒரு ஆழமான உறவை அது வெளிப்படுத்துகிறது. That reveals the deeper relationship he has with the father. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாஸ்டர் எனக்கு தீர்க்கதரிசனம் வரம் இல்லையே, கர்த்தர் கிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. So today many people have, pastor, I don't have the gift of prophecy, will not the Lord speak with me? அதாவது நான் தேவனுடைய ஊழியனாக அழைக்கப்படலையே, அப்ப நான் கர்த்தருக்காக என்ன செய்யறது, ஒண்ணுமே செய்ய சொல்ல மாட்டேங்கிறாருன்னு யோசிக்கலாம். So you may think, see, I'm not called as a servant of God, I don't have that calling, but what to do for God now? நான் உங்களுக்கு ரொம்ப தயவா சொல்றேன், I tell you very fair, இது எல்லாவற்றை பார்க்கல ஒரு மேன்மையான ஒரு உறவு ஒரு மகனாக இருக்கிறது தான். So there's a special relationship which to be as a son. எல்லாரையும் ஆண்டவர் கூரியர் மாதிரி யூஸ் பண்றது இல்ல. The Lord will not use everyone as a courier. எல்லாரையும் ஆண்டவர் கட்டளை கொடுத்து இதை சொல்லிட்டு வா, இதை செஞ்சுட்டு வான்னு சொல்லி அனுப்புறது இல்ல. The Lord will not give commands to everyone to accomplish it. ஆனா ரொம்ப விசேஷம் என்னன்னா, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரையும் பிள்ளைகளாகும்படி தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். But no matter whoever have received him, whoever have accepted him, the Lord has given them authority and right to become children of God. எனக்கு உண்மையாவே இன்னைக்கு காலையில அதிகாலை நான் எழும்பின உடனே என் மனதுல கர்த்தர் இந்த வார்த்தைகளை போட்டு உண்மையாவே நான் ரொம்ப களிகூர்ந்தேன் ஆண்டவருக்குள்ள. Truly this morning when the Lord gave me all these verses, I was really rejoicing in the Lord. நான் இன்னைக்கு முழுவதுமா நோட்ஸை கம்ப்ளீட் பண்றது கூட எனக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு. I did not have time to complete my notes even. பாதி நேரம் என்னையே மறந்துட்டு அப்படியே I was just rejoicing in the Lord. நான் நோட்ஸ் எழுதுறது கூட மறந்துட்டு I was really rejoicing. ஆண்டவரே, இப்படியெல்லாம் நீங்க எங்கிட்ட பேசுவீங்களா, எங்கிட்டலாம் நீங்க இடைப்படுவீங்களா
Half the time I was forgetting about even writing notes, and I was rejoicing in myself. Lord, you will love us so, even in this way, Lord. ஒரு மகனாக நீங்க எப்படியெல்லாம் எங்களை நீங்க பாக்குறீங்க. Lord, how you take care of us and look at us like a son, Lord. ஆண்டவர் சாலமோனை பத்தி தாவீதுட்ட சொல்றாரு, ஒரு மகனாக நான், ஒரு தகப்பனாக நான் அவனுக்கு இருப்பேன், மிலாற்றினால் அவனை சிட்சிப்பேன், அவன் எங்கேயாவது வழி விலகுனானா நான் பார்த்துக்கிடுவேன், கவலைப்படாத. So when the Lord said to David about Solomon, he says, I will be like a father to him, I will chastise him with a rod when he stray away from the path. அன்பானவர்களே, உங்களுக்கு அன்பா சொல்றேன், இந்த கர்த்தருக்கு நம்ம செவி கொடுக்கிற வேளையில ஒரு மகனாக, தேவனுடைய பிள்ளையாக செவி கொடுக்க நம்ம எப்பவுமே ரெடியா இருக்கணும். I tell you with love, today as we listen to God, we should be prepared to listen to God as a son. கர்த்தருடைய ஆவியினால், தேவனுடைய ஆவியினால் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறாங்க, அவருடைய பிள்ளைகளாய், குமாரராய் இருக்கிறாங்க. All who are led by the Spirit of God are called as sons of God. நாம் அவருடைய பிள்ளைகள். We are his children. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். We have received that spirit of adoption where we call him Abba Father. இன்னைக்கு ஆண்டவர் நம்மட்ட சில வேளையில அன்பா பேசுவாரு. Sometimes the Lord will speak lovingly to us. ஆலோசனையா பேசுவாரு. The Lord will give counsel. புத்திமதியா பேசுவாரு. He will give the exhortation. கடிந்து கொண்டு பேசுவாரு. Sometimes he will give us a commandment. தண்டிச்சு பேசுவாரு. Sometimes he will chastise and correct us. சிட்சிப்பாரு. Sometimes he will chastise us. சில வேளையில உணர்த்துவாரு. Sometimes he will make us to realize. சில வேளையில கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு நம்மோடு வந்து அவர் பேசுற விதங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய இருதயத்தையே திறந்து பேசுவாரு. Sometimes he will convict us and sometimes he will even open up his heart and speak to us. ஒரு அருமையான வசனம் இருக்கு, அதோட முடிக்க விரும்புறேன். I want to end with a very beautiful. நான் பேசிட்டே இருப்பேன், நேரம் ஆயிடுச்சு, நான் அடுத்த ப்ரோக்ராம் போனால்ட்ட நான் பேசிடுவேன் நிறைய. So if you leave me, I will just continue to speak. I wanted to go to the next program. யோவான் 15:15 பார்த்தீங்கன்னா, If you read John 15:15, ஒரு அழகான வசனம் அங்க ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. Here the Lord reveals a very beautiful verse. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. No longer do I call you servants. தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். For a servant does not know what his master is doing. நான் உங்களை சிநேகிதர் என்றேன். But I have called you friends. என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். For all things that I have heard from my father I have made known to you. என்ன அருமையா இருக்கு. How beautiful it is. கர்த்தர் நம்மகிட்ட பேசுற ஸ்தானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் நம்மகிட்ட உறவாடுறாரு பாருங்க. So look at the way the Lord relates with us. ஒரு விதமா பார்த்தா ஒரு பிள்ளைய வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே அவங்கள சிநேகிதரா தான் பார்க்கறாங்க. So when you attain a certain age, we will look at our children as a friend. நம்ம தமிழ்ல வந்து ஒரு 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 பழமொழி இருக்கு, பழமொழி சொல்லக்கூடாது, ஒரு அடைமொழி. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன் சொல்லுவாங்க. So when you there's a saying in Tamil, when you grow up as an adult you are a friend. ஒரு அப்பா வந்து தன் பிள்ளைய வந்து மகனா பார்க்கறது இல்ல, அவனை வந்து தோழனா பார்க்கறான். A father will not see his son as a son but as a friend. எதையுமே ஒளிக்காம மறைக்காம மனசுல இருக்கதெல்லாம் சொல்லிடுவான். So he will open up everything, he will not conceal anything in his heart. ஊழியக்காரன்ட்ட கூட எல்லாம் சொல்ல மாட்டான். Even he will not say everything to a servant. ஊழியக்காரன்ட்ட கட்டளை தான், இத போய் செஞ்சுட்டு வா செஞ்சுட்டு வா. அவன் எதுவும் கேட்க முடியாது, திருப்பி கேட்க முடியாது, ஏன் சொன்னீங்கன்னு கேட்க முடியாது. Unto servant it is only commands, he cannot again question or raise doubt why this. ஆனா ஒரு மகன் என்ன செய்யலாம், ஏன் டாடி இப்படி பண்றீங்க? But a son can ask, why did you are doing this? Son and lead me, Lord. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். Let us close our eyes and pray. இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, Our gracious and merciful Father, எங்களோடு பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. Lord, thank you for the good words that you have spoken with us, Lord. நாங்கள் எந்தெந்த நிலைகளிலெல்லாம் உமக்கு செவி கொடுக்கணும்னு எங்களோடு பேசினீர். Lord, you have spoken in what are the standpoints that we are supposed to listen to you, Lord. சில வேளையிலே உம்முடைய ஸ்தானாபதியாக இருந்து உம்முடைய வாய் சொல்லுகிறதை அப்படியே சொல்லும்படி எங்களை அனுப்புகிறீர். Lord, sometimes you make us as a spokesperson and just deliver us the thing that you have told us, Lord. ஆண்டவரே, சில வேளையிலே எங்களை ஒரு ஊழியக்காரனாக பாவித்து உம்முடைய கட்டளை அப்படியே எதிர்பேசாமல் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர். Sometimes you consider us as a servant and you want us to do and fulfill your commands as such, Lord. ஆனால் எங்கள் எல்லாரையுமே உம்முடைய பிள்ளைகளாக வைத்து உம்முடைய இருதயத்தை திறந்து எங்களோடு பேசுகிறீர். But Lord, you keep everyone as your children and you, Lord, you open your heart and speak to us, Lord. இந்த எல்லா நிலைகளிலேயும் உமக்கு செவி கொடுக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். Lord, give us a heart to listen to you in all these stages, Lord. எங்களுடைய வாழ்க்கையின் முடிவிலே
எங்களை குறித்து ஒரு சாட்சி எழுதப்பட வேண்டும் ஆண்டவரே. Lord, there should be a testimony written about us at the end of our life, Lord. என்னுடைய சித்தத்தை செய்தவன் என்று சொல்லப்பட வேண்டும். It should be said, he is the one who fulfilled my will. என் வார்த்தைக்கு செவி கொடுத்தவன் என்று சொல்லப்பட It வேண்டும். should be said, he is the one who listened to my word. ஒவ்வொரு நாளும் பேசும். Lord, speak to us every day. எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் போதியும். Lord, teach us everything, Lord. நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். Lord, prepare our heart to do whatever you want us to do, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God be with you. May God bless you. ஆமென்.